கள்ள சந்தையில் மது விற்பதை தடுக்கவே முடியாது. ஒழிங்க. நான் ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணுவேனா? அப்ப மூடலைனா நான் கண்டிப்பானா அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் மதுபானத்தை விட்டு தள்ளும் ஊழியர் கைது செய்யப்பட வேண்டும். காவலர்கள் கண்முன்னே மதுபானம் இருக்கும் கயவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். மணி என்னன்னாச்சு? நான் சொல்லிட்டு போனேன்னா இதை பழைய வீடியோம்பிங்க. மீண்டும் தலை தூக்கும் கள்ளச்சந்தை மதுபான விற்பனை. ஆவேசம் அடைந்த இளைஞரின் வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரல். காலையில நீங்க சரக்கு மணி 8:20 ஆகுது. இப்போ வந்து வித்துட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? கள்ள சந்தையில் மது விற்பதை தடுக்கவே முடியாது. ஒழிங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பழைய பேருந்து பகுதியில் மது அருந்துற கூடம் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க மது அருந்தும் கூடத்துல விற்பனை நேரத்தை மீறி கள்ள சந்தையில மது விற்பனை காலையில இருந்து நடக்கிறது வழக்கமா இருந்துட்டு வரதா கூறப்படுது. மது விற்பனை கூடத்துக்கு போன இளைஞர் அங்க ஏராளமான மது பிரியர்கள் காலையில இருந்து மது அருந்திட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ஆத்திரம் கொண்ட அந்த இளைஞர் மது கூடத்துல பணியாற்றிட்டு வர நபர்கிட்ட விற்பனை நேரத்தை மீறி காலையிலேயே விற்பனையை கள்ள சந்தையில தொடங்கி இருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பெருந்துறை பேருந்து நிலையம் பக்கத்துல அப்படிங்கறதுனால மது பிரியர்கள் வந்த வண்ணமா இருக்காங்க. நேரத்தை மீறி விற்பனையை ஏன் செய்றீங்க அப்படின்னு இளைஞர் விற்பனையாளர்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில மது குடிக்க வந்த நபர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. இளைஞர் எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கள்ள சந்தையில மது குடிக்கும் கூடாரத்துல தொடர்ந்து விற்பனை நடக்கிறது குற்றச்சாட்டாவே பார்க்கப்படுது. இதனால காவல்துறையினர் தலையிட்டு கள்ள சந்தையில மது விற்பனை தடை செய்யணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்திருக்கு. புதுசுனா காலையில நீங்க சரக்கு மணி 8:20 ஆகுது. இப்போ வந்து வித்துட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? நேற்று வந்து மதுவிலக்கு போலீஸார் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சுற்றுறதுக்கே 40 லிட்டர் பெட்ரோல் தான் தராங்க தெரியுங்களா? அவங்க அந்த 40 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்து உங்களெல்லாம் பிடிப்பாங்க? மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் அவங்களால வரவே முடியும். அதை வந்து காரணம் காட்டி கொண்டு டெய்லி மதுபானங்கள் விற்பது சட்டப்படி தவறுங்கண்ணா.